என்ன இன்னும் கொஞ்சம் கோவக்காரன் ஆக்குறது இல்லாம ஒரு ரவுடியா உருவாக்கிடுவாங்களான்னு எனக்கு ஒரு பயம் உருவாயிடுச்சு. இத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு எஸ்கார்டோட எந்த ஸ்டாண்டுக்கு போயிருக்கு சொல்லுங்க. சமய சந்தர்ப்பம் எப்படி இருக்கு அப்படிதான் எந்த ஆட்டோ டிரைவரை பிழைக்கிறது தான் பாப்பாங்க. பின்ன ஒரு 5 ரூபா கிடைக்குதானே. ஒரே ஒரு நிமிஷம் மனசை தொட்டு சொல்லணும், ஆட்டோக்காரன் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார வீரங்கி இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். ஒரு பெண் எப்ப எந்த துணையும் இல்லாம தன்னந்தனியா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறாங்களோ அப்பதாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு எப்ப நடு ராத்திரியில எந்த துணையும் இல்லாம நடக்கிறாளோ அப்பதான் அவங்களுக்கு முழு சுதந்திரம்னு சொன்னாங்க. எப்பனே சொல்லவே இல்ல. மோஸ்ட்லி எந்த பேரண்ட்ஸும் நீ கூட வரதில்ல. டியூஷனுக்கு போகும்போது டெய்லி கூட வராங்களா? இல்லங்க. இல்ல. ஸ்கூலுக்கு போகும்போது கூட வராங்களா? இல்லங்க. இல்ல. பத்திரமா அழைச்சிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுறோம். இத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு எஸ்கார்டோட எந்த ஸ்டாண்டுக்கு போயிருக்கு சொல்லுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்னமா கத்தி திரும்புது? சொல்லுங்க. கத்தி திரும்புது. ஏன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு துணையோட போகணும்? கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. பலருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால தானே அவங்க சார்பா நான் வந்து பேசுறேன். அது இப்படி இல்லாம சொல்லுவாங்களா? சின்ன பிள்ளைங்கிறதுக்காக ஏமாத்த கூடாது. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஆட்டோக்காரர் வந்து கேட்டாரு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. வாங்க சார், ஆட்டோல போலாம். ஐயோ இல்லங்க, நான் காருக்கு சார் டெய்லி தான் கார்ல போறீங்க. வாங்க சார், நேச்சுரல் காத்து ஆட்டோல போலாம். மீட்டர் மேல கேட்க மாட்டேன் சார். அப்போ வந்து ஒரு பஸ்ல போனாக்கா எங்களோட டிக்கெட் வந்து 75 காசு ஒரு ஆளு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஆட்டோல போனா அதிகபட்சமா 15 ரூபாய். நான் புறப்படுறது கேட்டா அவர் எவ்வளவு கேட்டாருங்க, நான் 2 மடங்கு அதிகமா சொன்னேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒருவேளை நம்ம கொஞ்ச நாள் ஊருக்கு போட்டதா ரேட் ஏறிடுச்சா அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம்? சரி பரவாயில்ல, நீங்க போங்க, நான் இன்னொரு ஆட்டோ கிட்ட கேட்கறேன் அப்படின்னு. ஏற்கனவே பேசுனவர் சொல்றாரு, நீ வேற ஆட்டோக்கு போயிடுவியா, நீ போனா நாங்க விட்டுருவோமா? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். நான் ஏற்கனவே கோவக்காரன். கோவக்காரங்கிறதே இப்ப சபையில அறிவிக்கிறீங்க. ஆமா, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல வந்து என்ன இன்னும் கொஞ்சம் கோவக்காரன் ஆக்குறது இல்லாம ஒரு ரவுடியா உருவாக்கிடுவாங்களான்னு எனக்கு ஒரு பயம் உருவாயிடுச்சு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்கன்னு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறணும். அவனோட கோவம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். இப்ப புள்ள கோவக்காரனா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆட்டோக்காரன் அடிச்சிடக்கூடாதுங்கிறது பிரச்சனை. இல்ல நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி, எப்படியாவது அவங்க தயாரிட்டு நல்ல பேர் வாங்கணும்ட்டு ஒரே சார் நீங்க வந்து 45 ரூபா தானே கேட்டீங்க, நான் 5 ரூபா அதிகமா தரேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க வந்து உங்க இடம் சொல்லிட்டு நீங்க 45 ரூபா கேக்குறீங்கல்ல, நான் 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் சொல்லி உங்க இட்டுட்டு போறேன். 50 ரூபா வாங்கிட்டு நீங்க வருவீங்களா பாப்போம். சரியான ஆம்பளை ஏரியா கோயா. ஏதோ ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா ரொம்ப நேரமா ஆர்வமா நீ பாத்துட்டு இருக்கேமா. ஆட்டோக்காரங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? சின்ன பொண்ணு அப்படி போய் உள்ள வேற உட்காந்துருக்க. தலைவரே நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாம். நம்ம பொண்டாட்டி பிள்ளை பத்தி உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுமாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டா போதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? இந்த அட்ரஸாங்க எனக்கு நல்லா தெரியுங்க. கண்ணை கட்டி இருந்த இடத்துல சுத்தி விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சுத்தி விட்டு. என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கி இருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? கடைசியில இருந்த இடத்துக்கே வந்து இதாங்க நீங்க கேட்ட அட்ரஸ்னு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணு, அதையும் கெடுத்து மண்ணலி போடுறியே, நியாயமா பாது? ஆட்டோக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது ஒரு பக்கம் புஸ்தக பையி, இன்னொரு பக்கம் லஞ்ச் பேக். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். அதையும் தாண்டி நான் உள்ள எகிரி குதிச்சு போனேன். அப்ப வந்து உட்கார இடமே இல்ல. என்னப்பா சொல்ற? கம்பி மேல உட்கார்ந்து போற ஆட்டோல ஏன் உங்க அம்மா அப்பா அனுப்பி வைக்கிறாங்க? அத கேளுங்க. ஐயோ தெரியாம வாயை கொடுத்து பம்பள மாட்டிக்கிட்டு. ஆட்டோக்கார பண்றது அவங்களுக்கு தெரியல, அம்மா அப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரங்க பண்றது கூட தெரியாத அம்மா அப்பா என்ன அம்மா அப்பா? சொல்லுங்க. பணம் போனாலும் போகட்டும், பசங்க அழுங்காம குலுங்காம ஆட்டோல போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். மேல உட்கார வைக்கிறாங்க, புளி முட்டை மாதிரி ஏத்திட்டு போறாங்க, புஸ்தகத்தை அடுக்கி வைக்கிறாங்க, எங்களுக்கு உட்கார இடம் இல்லைன்னு ஒரு குழந்தை தேவையில்லாம போய் சொல்ல போறது இல்ல. இது நடக்குதா இல்லையா? ஏன் நடக்குது?
சமய சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் எந்த ஆட்டோ டிரைவரும் பிழைக்கிறத தான் பார்ப்பாங்க. பின்ன ஒரு 5 ரூபா கிடைக்குதானே. அவங்களுக்கும் சட்டம் தெரியும். 3 பேருக்கு மேல ஆட்டோல போக கூடாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. அதுக்காக அவங்க சொன்னாங்கன்றது மொத்தத்தையும் வந்து எல்லாம் முழுமையா இருந்து நம்ப முடியாது. மொத்தத்தையும் நம்ப முடியாது, அப்ப பாதி நம்பலாம். நக்கல்யா அவனுக்கு. ரன்னிங் ஆட்டோவை விட ஸ்டாண்டிங் அந்த ஸ்டாண்ட்ல இருக்க ஆட்டோ எப்போதுமே விலை கூட தானே சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். யாருக்கும் இங்க சென்னையில மாத்திரம் ஆட்டோ உங்களுக்கு பணத்தை புடுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கருத்தை இருக்கே தவிர ஜனங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற கருத்தே கிடையாது. இதுதான் தவறான விஷயம். ஹைதராபாத், பாம்பே எங்கே போனாக்கா மீட்டர் போட்டு தைரியமா உட்காரலாம். தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இங்க என்னன்னாக்கா ஆட்டோ போடணும்னாக்கா அவங்க மேல பிச்சை எடுக்கிறாப்ப உட்காந்து கேட்கணும். என்னடா அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். எங்க தம்பி பாம்பேல வந்திருந்தான். அங்க இருந்து ஸ்டேட் காலனி எக்மூருக்கு போறதுக்காக கேட்டாக்கா 100 ரூபாய்ங்கிற ஆட்டோக்கு டிரைவர். ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயே போலாம் போலேனா. போக வேண்டியதானப்பா, போ. பெங்களூர் வந்து இங்க வந்தாக்க 150 ரூபாய். பெங்களூர்ல சென்ட்ரல் இறங்குற உடனே திருவான்மையூர் கேட்டாக்கா 250 ரூபாய் கேட்கறாங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நான் அவங்களோட டீ குடிப்பேன், அவங்களோட பாட்டு பாடுவேன். ஆட்டோல போகும்போது இங்க ஸ்டாண்ட் ஆட்டோக்காரங்க எங்க வெளியில போக அம்மா போகாதீங்க, இங்க வாங்க, இங்க ஸ்டாண்ட் எங்க ஆட்டோல ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா இவ்வளவு நல்ல ஆட்டோக்காரங்களோட பழக்க வழக்கம் வச்சுட்டு அவங்களை எதிர்த்து எப்படி பேசுறீங்க? I don't only I have one bad and bitter experience regularly daily I'm facing. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அம்மா ஆட்டோன்னு வாங்க, அங்க 11 பஸ் போய் இந்த பஸ் பிடிக்கிறதா to give a reply to him or not தெரியாது. அது மாதிரி தடிக்க ஒரு சமயம் கூட 2 தடவை ஆயிருக்கேன். அவன் யாருன்னு சொல்லுங்க மாமி, லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன். அவன் அந்த ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. ஏண்டி ஒரே ஆட்டோக்காரர்கள் உங்களிடம் வந்து மரியாதையான அணுகுமுறையோடு இருக்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா? மரியாதை இல்ல, அப்புறம் அவங்க ஒரே வியாபாரம் பண்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மனசை தொட்டு சொல்லணும், ஆட்டோக்காரர் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? டேய் லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? ஆட்டோ சார் தான் கூப்பிடுறது. சார் யாரா இருந்தாலும் ஹலோ ஆட்டோ சார் தான் உங்களை கூப்பிடுவாங்களா? இங்க பாருதாசு, இது என்ன தப்பு கண்டுபிடிச்ச பிரைஸ் கொடுக்கிற ப்ரோகிராம் நினைச்சு எதுக்கு ஓவரா பண்ற? உட்காரியா. மரியாதை எதிர்பார்க்க இல்ல மாட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஆட்டோல ஓட்டுற ஆளு எங்களுக்கு சுப்பிரமணியன் தெரியாது, கந்தசாமியும் தெரியாது. ஆட்டோ தான் கூப்பிட முடியும். நல்லா சொன்னான்ல. ஆட்டோன்னு கூப்பிட முடியும். ஆட்டோன்னு எது கூப்பிடுறீங்க? ஏ ஆட்டோன்னு கூப்பிட முடியாது, ஆட்டோன்னு தான் கூப்பிடுவோம். அவங்க பேர் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆமா, அதுக்காக ஏ ஆட்டோன்னு ஏன் கூப்பிடணும்? இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிருவேன். ரோட்ல போறீங்க சார். ஆமா கோயம்புத்தூர்ல போயின்னு இருக்கீங்க. அப்ப ஏய் அப்படின்னு கூப்பிட்டா ஏத்துக்க முடியுமா? அறிஞ்சுட்டு போகல. அப்புறம் அறிஞ்சுட்டு வராம்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மச்சால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னா அவங்கள பார்த்து பூ அப்படின்னு தான் கூப்பிடுவோம். தொடப்பம் எடுத்துட்டு போறவங்கள தொடப்பம் தான் கூப்பிடுவோம். அப்பனா அவங்க பேரு தொடப்பமா? டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. திருப்பிடுவாங்க. சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. டேய் நான் எப்படா இவங்க கூட சண்டை போட்டேன்? தொடப்பம் கூப்பிட்டு பாருங்க, நின்னு கூப்பிட்டு பாருங்க. யாரையாவது நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ரோட்ல யாராவது தொடப்பம் எடுத்து போங்க, தொடப்பம் இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வந்து நின்னது குத்தவாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.